வணக்கம். திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் ஒழிக என தற்பொழுது திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கோஷம் எழுப்பி இருக்கிறார்கள். முதுகில் குத்திய காங்கிரஸ் கட்சி ஒழிக என்று தற்பொழுது திமுக இளைஞரணி கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. தவேக ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாட்களில் தமிழ்நாடு எங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது இந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ரியல் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகத்தை முதலமைச்சர் விஜய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக இளைஞரணியின் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர்கள் துணை ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாக்களித்த மக்களுக்கு நன்றி. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீதும் கழக தலைவர் அவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 1,54,82,782 வாக்காளர்களுக்கு இந்த கூட்டம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்று திமுக தலைவர் அவர்களுக்கு நன்றி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி தேர்தல் களத்தில் நம்மையெல்லாம் வழிநடத்தி முதன்மை தொண்டராய் ஓய்வில்லாமல் உழைத்து 73 சட்டமன்ற தொகுதிகளில் நம் கழக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்த அவருக்கு நன்றி. இளைஞரணி நிர்வாகிகளுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞரணிக்கு வாய்ப்பளித்த கழக தலைவர் அவர்களுக்கும் நன்றி தீர்மானம். அதே போன்று எதிர்கட்சி தலைவருக்கு வாழ்த்துக்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுவோம் என்ற ஒரு முக்கிய தீர்மானம். அதே போன்று திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை நிற்போம் என்றும் முக்கிய தீர்மானம். இதில் முதுகில் குத்திய காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம். கடந்த பல தேர்தல்களில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது காங்கிரஸ். அவர்கள் கட்சியில் இருப்பவர்களை வைத்து களப்பணி செய்ய முடியாத நிலையில் காங்கிரஸ் வெற்றி பெற காரணம் கழக உடன்பிறப்புகள் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கண்டனம் தெரிவித்த தீர்மானம். ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாட்களில் தமிழ்நாடு எங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுக என்றும் அந்த தீர்மானம். கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த சிறுவன் வெட்டி கொலை. வந்தவாசியில் ஓடும் லாரியில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல். படப்பை அருகே இரட்டை கொலை. தூத்துக்குடியில் மது தகராறில் கொலை. சேலத்தில் மாணவர் அடித்துக் கொலை. மணலி புதுநகர் பகுதியில் பிரசாந்த் என்பவர் வெட்டி கொலை. பொறுப்பேற்ற 13 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்ந்து இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரிகட்ட செய்திகள் வருகின்றன என்று கடுமையான கண்டனமும் தெரிவித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போன்று தவேகவிற்கும் முக்கிய கண்டன தீர்மானங்கள் இளைஞரணி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.